கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அதனால யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே. கேப்டனுக்காக உருவான கட்சி. எங்களுக்கு வாரிசு இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார். கேப்டன் ஒருத்தர் தான், லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்கார். கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன். இன்னைக்கு மஞ்சள் சேரை கட்டி இன்னைக்கு இருக்கின்ற மகளிர் அணி அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ். அதனால எங்களுடைய வாரிசுகள், எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வேற யாரும் அதை யூஸ் பண்றத நிச்சயம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த கட்சியும், எங்க கட்சி எஸ்பெஷலி ஏத்துக்க மாட்டாங்க. கேப்டன் பிரபாகரன் படம் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நல்ல வெற்றியாக மக்களுடைய வரவேற்பு. அதாங்க, நாங்களே 34 வருஷம் கழிச்சு கேப்டனை மீண்டும் திரையில பார்த்தோம். நாங்க நெய்வேலியில இருந்தோம் அன்னைக்கு சுற்றுப்பயணத்துல. மிக பிரம்மாண்டமான ஒரு படமா வந்திருக்கு. மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக. ஒவ்வொரு சீனும் கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ். ஏன்னா கேப்டன் அவரோட ஃபைட்டும் டைலாக் டெலிவரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதுல வர இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் நான் ஒன்னொன்னு சொல்லலாம். அதே மாதிரி டைரக்டர் செல்வமணியின் 2வது திரைப்படம், 100வது படம், ஒரு சில்வர் ஜூப்ளி படமா அமைஞ்ச ஒரே நடிகர் கேப்டன் மட்டுமே. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்திலே 34 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம, எந்த டெக்னாலஜி இல்லாம அவ்வளவு சிறப்பாக எடுத்திருக்காங்க. அதற்கு டைரக்டருக்கும் அந்த கேப்டன் பிரபாகர் மூவிக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும், ஆர்டிஸ்டுக்கும், எல்லாருக்கும், இசைஞானி இளையராஜா அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை, வணக்கங்களை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். கேப்டன் எல்லார் கையிலும் ஒன்று கூட இது எடுத்துடும். இப்ப கேப்டன் முரசு, கேப்டனுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் முரசு புத்தகம் வெளியிடப்படுகிறது.